இன்னும் 50 to 60% இன்க்ரீஸ் ஆச்சு டேஸ்ட். இது எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தது. அப்படியா? அதாவது இட்லி வச்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் இந்த பூண்டு சட்னி தொட்டு சாப்பிடும்போது இன்னும் பிரமாதமாக இருக்குது. அந்த குறன்னு இருக்கும்போது அந்த பூண்டோட அந்த மிளகா அந்த புளிப்புத்தன்மை சேர்த்து சாப்பிட நல்லா இருக்கும். வணக்கம், நான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கோம்னா கும்பகோணம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி. நம்ம இட்லி ஆகட்டும், தோசை ஆகட்டும், சப்பாத்தி ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய ரெசிபிகளுக்கு தொட்டு சாப்பிட்ற ஒரு அருமையான பூண்டு சட்னி தான் எப்படி ரெடி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த பூண்டு சட்னி அப்படிங்கிறது வந்து அதை பற்றி பேசணும்னு சொன்னோம்னாலே நாக்கில் வச்சு வருது. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னாக்கா, இருக்கிறதுலேயே மிக கூடுதலான சுவையுடையது பூண்டு சட்னி. நல்லெண்ணெய் எடுக்கிறதோட காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பூண்டு நம்ம எடுக்கிறது மிளகாய் எல்லாமே வந்து ரொம்ப காரத்தன்மை வாய்ந்தது. இப்போ நல்லெண்ணெய் அதோட சேரும்போது அதோட காரத்தையும் அதோட வேகத்தையும் அது கண்ட்ரோல் பண்ணும். அதே மாதிரி இந்த பூண்டு வந்து நம்ம ஒரு 5 நிமிஷம் அதிகமாக வேக்காடு வாங்கணும்னு சொன்னால் இதோட ஆயுசும் கூடும். நம்ம சட்னி அரைச்சி 1 நாள் 2 நாள் வரைக்கும் கூட அதை வச்சுக்க முடியும். இதில் வந்து பூண்டு யூஸ் பண்ணுறாங்க. அது என்ன பூண்டு யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்? இப்போ நாட்டு பூண்டு வந்து என்ன கேட்டிங்கனாக்கா, நம்ம எடுத்து கடித்தோம்னா விறுவிறுன்னு இருக்கும். அந்த நாக்கு வந்து மரத்து போகிற அளவுக்கு அதில் காரம் இருக்கும். இதே நீங்கள் இந்த ஹைப்ரிட் வெரைட்டி வாங்கினீங்கன்னு சொன்னாக்கா அந்த வாசம் மட்டும் இருக்குமோ ஒழிஞ்சு அதில் அந்த ஸ்பிரிட் இருக்குமானா இருக்காது. அதனால நாட்டு பூண்டு தான் நான் யூஸ் பண்ணுறேன். உளுத்தம்பருப்பு யூஸ் பண்ணுறாங்க. அந்த உளுத்தம்பருப்பு எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க? பூண்டோட வாசத்தில் வந்து இந்த வெள்ளை உளுத்தம்பருப்பு நம்ம வறுத்து சேர்க்கும்போது அதுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போது இந்த உளுத்தம்பருப்பு போடுறோம்ல, போடும்போது கடலைப்பருப்பு போடலாம்ல? கடலைப்பருப்பு போடலாம் சார். பட் வந்து இது என்னென்னு கேட்டிங்கன்னா, இதோட டேஸ்ட்டை மாற்றிக்கும். இந்த டேஸ்ட்டுக்கு மேட்ச் ஆகாது. அதாவது இந்த பூண்டு சட்னி பண்ணும்போது பர்டிகுலராக என்ன பண்ணாங்க, இஞ்சி சேர்க்குறாங்க. இது வந்து இந்த பூண்டு, பட்டை மிளகா, இந்த வெள்ளை உளுத்தம்பருப்போட இந்த இஞ்சியும் சேரும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னாக்கா, அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப கிளாஸாக இருக்கும். எல்லாத்த விட என்னென்னு கேட்டிங்கன்னா, செரிமானம் ரொம்ப நல்லா இருக்கும். இது மேரேஜ் ஃபங்க்ஷனில் காலைல வச்சா சாப்பிடுவாங்களா, இல்லை ஈவினிங் வச்சா சாப்பிடுவாங்களா, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். மேக்ஸிமம் டின்னரில் இந்த சட்னி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு. இந்த சட்னி செய்கிற அன்றைக்கி நான் வந்து இந்த தேங்காய் சட்னியோட அளவையும் மற்ற இன்னொரு கார சட்னி எது கொடுக்குறாங்களோ அதோட அளவையும் நான் குறைச்சி தான் செய்யணும். இந்த பூண்டு சட்னியோட அளவு அதிகமாக தான் செய்யணும். கொஞ்சமாக சாப்பிட்டாலும் அதிகமாக விரும்பி சாப்பிட்ற சட்னிங்கிறது பூண்டு சட்னியாக தான். தோசை, இட்லி, இந்த 2 வெரைட்டிக்குமே வந்து இந்த பூண்டு சட்னி வந்து ஒரு சட்னி போதுமானது நம்மளை வந்து வயிறு மூட்டை சாப்பிட வைக்கும். இந்த அருமையான ரெசிபி நம்மளுக்கு சொல்லி தரப்போகிற யாருக்கிட்ட, திரு சக்தி கிருஷ்ணன் சார் தான். அவரை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவரை தான் மீட் பண்ண போகிறோம். அப்பா அம்மா 2 பேருமே வந்து நான் இந்த துறைக்கு வர்றதுக்கு ஒரு அடிப்படையான ஒரு விஷயம், எப்படி சாப்பிடணும், எப்படிலாம் இருக்கணும், எதோட எதை சேர்க்கலாம். அது அப்பா வந்து இந்த வாழைப்பழத்தில் ஊசி தர மாதிரி விஷயத்த சொல்லி கொடுப்பார். டக்குன்னு நேரடியாக சொல்ல மாட்டார். ரொம்ப தெளிவாக வந்து இது இப்படி சாப்பிட்டோம்னா இதெல்லாம் நடக்கும்பா, இப்படிலாம் இருக்கும், இது எனக்கு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு அது ஒரு கலோக்கியலான ஒரு சாதாரண செய்தியாக சொல்லுவார். ஆனால் அது சாதாரண செய்தின்னு நமக்கு அப்போ தெரியும், அது அப்போ புரியவும் புரியாது. இந்த வயசுக்கு வரும்போது அவர் வந்து கருத்தோட சொல்லியிருக்கிறாருங்கிற விஷயம் புரியுது. அதுக்கு காரணம் வந்து அப்பா ஆசிரியர். அதுலேயும் எங்கே ஆசிரியர்னு கேட்டிங்கன்னா 1ஆம் வகுப்பு ஆசிரியர். இந்த மாதிரி வகையான பூண்டு சட்னி, அது நம்ம கும்பகோணம் ஸ்டைலில் பண்ணுற அந்த பூண்டு சட்னி அப்படிங்கிறது ஒரு இட்லி சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க 4 இட்லி சாப்பிட்டு தான் முடிப்பாங்க. சரி, வாங்க அவரை போய் மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பூண்டு சட்னி பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சார். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ரொம்ப சந்தோஷம். பிஸியாக இருக்கீங்களா? போயிட்டு இருக்கு சார். நல்ல விஷயம். டீம்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்கேன் சார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன? பூண்டு கார சட்னி. பூண்டு கார சட்னி. இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறீங்களா? பூண்டு சட்னிக்கு தேவையான பொருட்கள்: புளி 75 கிராம், 200 கிராம் காய்ந்த மிளகாய், உளுத்தம்பருப்பு 400 கிராம், 1 கிலோ பூண்டு, இஞ்சி வந்து 75 கிராம், பெருங்காயத்தூள் வந்து 30 கிராம் போதுமானது, தேவையான அளவுக்கு உப்பு, கடுகு 50 கிராம், கருவேப்பிலை, தாளிப்புக்கு தேவையான அளவு, காடியா கடலெண்ணெய் 150 ml. இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு வந்து நல்லெண்ணெய் வச்சாரு. நல்லெண்ணெய் எடுக்கிறதோட காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பூண்டு அதே மாதிரி வந்து நம்ம எடுக்கிறது மிளகாய் எல்லாமே வந்து ரொம்ப காரத்தன்மை வாய்ந்தது. ஓகே. இப்போ நல்லெண்ணெய் அதோட சேரும்போது அதோட காரத்தையும் அதோட வேகத்தையும் அது கண்ட்ரோல் பண்ணும். பொதுவாக வந்து நல்லெண்ணெய்க்கு வந்து குளிர்ச்சிக்கு வந்து ஒரு அடையாளம் உண்டு. இது எல்லாமே சூடான விஷயம், அது வந்து குளிர்ச்சியான விஷயம். அதனால் மிக்ஸ் ஆகும்போது நமக்கு சாப்பிடும்போது உணவு வந்து ஈஸியாக செரிமானமாகும். இன்னொன்று சுவையும் இருக்கும். பூண்டோட அந்த சூடுத்தன்மைக்கும் இது நல்லெண்ணெய் குளிர்ச்சிக்கும் அது கரெக்டாக பேலன்ஸ் ஆகும். அது விஷயம். ஓகே. இப்போது நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு, நிறைய விஷயம் சொன்னீங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? புளி வந்து 75 கிராம் சொன்னேன். ஓகே. அந்த 75 கிராம் நம்ம அதில் சேர்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து புளி ஏன் போடுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னாக்கா, எல்லாத்தோட சேர்த்து போடும்போது வறுபடாது. முன்னாடி இதை நம்ம கொடுத்துட்டோம்னு சொன்னோம்னாக்கா ஈஸியாக அது வறுபடும். சரி, ஓகே. அதனால வந்து ஃபஸ்ட்டு வந்து புளி சேர்த்துக்கிறாங்க. ஓகே. இதுக்கு அடுத்தது வந்து மிளகாய்.
ஃபர்ஸ்ட் புளி அதனால வந்து நம்ம எண்ணெயில் போட்டுருவோம் நல்ல எண்ணெயில். அதுக்கப்புறம் தான் மிளகா போடுறோம். ஆமாம். அந்த புளி வந்து லைட்டாக அந்த எண்ணெயிலே லைட்டாக 2 செகண்ட் வதக்க ஆரம்பிக்கிறோம். ரைட்டா? அதே அதனால முறுமுறுன்னு வருபடலாம். பேர் பூண்டு சட்னி. ஆனால் ஃபஸ்ட்டு போடுறது வந்து புளி போட்டிருக்கிறோம், அடுத்தது வந்து மிளகா போடுறோம். என்ன ரீசன் கேட்டிங்கன்னாக்கா, மிளகா வந்து கலர் மாறணும், அந்த ப்ரௌனிஷ் வரணும். அந்த ப்ரௌனிஷ் வரதுக்கு வந்து முதல்ல வந்து அது மேலே வந்து அந்த ஆயில் வந்து ஃபுல்லாக ஃபார்ம் ஆனச்சுன்னா அந்த ப்ரௌனிஷ் வரும். அதனால ஃபஸ்ட்டு மிளகாயை போட்டுக்கிறேன். இன்னொன்று அந்த மிளகா போட்டு வதக்கும் போது நெடி இருக்காது. நெடி இருக்காது, அவ்வளோதான். அந்த எண்ணெய் தான் மேலே ஃபார்ம் ஆயிருக்கு, அதில் ஒன்றும் கலர்லாம் மாறி இருக்காது. ஸோ அதனால் அந்த மிளகாவை இந்த மாதிரி பக்குவத்தில் வறுத்துட்டு நம்ம போடுறோம். இந்த வெள்ளை உளுத்தம் பருப்பு தான் சார் இதில் வாசம். இதில் ஏன்னா பூண்டோட வாசத்தில் வந்து இந்த வெள்ளை உளுத்தம் பருப்பு நம்ம வறுத்து சேர்க்கும்போது அதுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். பொதுவாகவே நம்ம வந்து சமையலில் வந்து கலர் ஒரு பக்கம், அடுத்தது வந்து வாசம் ஒரு பக்கம், இது 2 தான் நம்ம சாப்பிட தோணும். உளுத்தம் பருப்பு போட்டு வதக்கிட்டு இருக்கோம். ஓகே, இது எப்படி ஸ்லோ ஃப்ளேமாக இருக்கணுமா? கொஞ்சம் கூட வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் வச்சுக்கலாமா? இன்க்ரீஸ் பண்ணலாமா? வச்சுக்கலாம். இப்போ இந்த உளுத்தம் பருப்பு போடுறோம்ல, போடும்போது கடலப்பருப்பு போடலாம்ல? கடலப்பருப்பு போடலாம் சார். பட் வந்து இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதோட டேஸ்ட்டை மாற்றிக்கும். இந்த டேஸ்ட்டுக்கு மேட்ச் ஆகாது. ஓகே, இப்போ ரெடி ஆயிடுச்சு. அது நம்ம ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ அடுத்தபடியாக நல்லா அந்த ப்ரௌனிஷ் கலர் வந்துருச்சு. அந்த பட்டை மிளகா பார்த்தீங்கன்னால அதனுடைய அந்த ரெட்டு கலர்லேருந்து மாறி ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. ஓகே, அடுத்து வந்து நம்ம பூண்டு வந்து இதில் ஆட் பண்ணுறோம். சரி. அந்த பூண்டு பார்த்தீங்கன்னா முன்னாடியே ஏற்கனவே நம்ம பல் உரிச்சு வச்சிருக்கிறோம். நாட்டு பூண்டு இது. நம்ம யூஸ் பண்ணுறது நாட்டு பூண்டு. மலை பூண்டு நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. அது என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இந்த நாட்டு பூண்டில் தான் அந்த காரமும் அந்த ஃப்ளேவரும் வந்து இதில் தான் நல்லா கிடைக்கணும். ஓகே, ஸோ அதனால் அந்த பூண்டு வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஆனால் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த உளுத்தம் பருப்பு எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, அந்த மிளகாய் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, அந்த புளியை வந்து எதுக்காக எண்ணெயில் போடுறாங்க, இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் சமையல் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்களும் ப்ராப்பராக நுணுக்கமாக நீங்கள் பார்த்துட்டு பண்ணுறது ரொம்ப நல்லது. இது ஒரு தடவை நான் ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு செய்யும்போது அம்மா வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஏன் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரீஃபைண்ட் ஆயில் வந்து யூஸ் பண்ணேன். பண்ணும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, இதோட டேஸ்ட் வந்து குறைவாக இருந்தது. நல்லெண்ணெயோடு பண்ணும்போது தான் அந்த ஃப்ளேவரும் அந்த டேஸ்ட்டும் வந்து ஈக்குவலாக நமக்கு மேட்சாக கிடச்சிது. அதனால அன்னையிலேருந்து வந்து அதை மாற்றுறது நல்லெண்ணெயை மாற்றுறது இல்லை, நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம். இதில் நம்ம பூண்டு சேர்த்துட்டோம். இந்த பூண்டு வந்து ஒரு பாதி வெந்தால் போதும், முழுசாக வேக விட வேண்டியதில்லை. அந்த ஒரு பச்சை வடை இருக்கும்ல, அந்த பச்சை வடை போகணும் இல்லை. சரி, ஓகே. அந்த பச்சை வடை போகிறதுக்கு அளவுக்கு இது நம்ம ஃப்ரை பண்ணால் போதும். இதுதான் சேர்க்கக்கூடிய ரெசிபி என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இஞ்சி. ஆமாம், இஞ்சி ஏன் சேர்க்குறோம் அப்படின்னு எனக்கு எங்கள் அம்மா என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, இஞ்சி வந்து இந்த டேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணி இதுக்கு ஒரு ஃப்ளேவர் உண்டு, அதே மாதிரி இதுக்கு ஒரு காரத்தன்மை உண்டு, இதுக்கு ஒரு ருசியும் உண்டு. இது வந்து இந்த பூண்டு, பட்டை மிளகா, இந்த வெள்ளை உளுத்தம் பருப்போட இந்த இஞ்சியும் சேரும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னாக்கா, அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப கிளாஸாக இருக்கும். எல்லாத்த விட என்னென்னு கேட்டிங்கன்னா, செரிமானம் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பூண்டு சட்னியை நம்ம தனியாக சாப்பிட்டோம்னு சொன்னோம்னாக்கா நமக்கு வந்து சில வயிற்றில் ஏதாவது தொந்தரவுகள் வரது வாய்ப்பு இருக்குது. அதை வந்து இது தடுத்து போக்குறதுக்காக இஞ்சி. அதுக்காக நம்ம இது ஒரு 75லேருந்து 80 கிராம் வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த பூண்டு வந்து லைட்டாக வதக்கும் போது அந்த உளுத்தம் பருப்பு பாருங்க, அந்த 70% நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, வதங்க அந்த கலர் லைட் கோல்டன் ப்ரௌன். நீங்கள் ஃபுல்லாக வதக்கிட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா அப்போ என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, அந்த இன்னும் கலர் மாற ஆரம்பிச்சிடும் பக்குவம். அதாவது டேஸ்ட் போயிடும், அந்த உளுந்து கொண்டாட தன்மை மாறிடும். ரைட். அதனால தான் 60% 70% குக் பண்ண சொல்கிறது. அப்படி பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்த பொருளை நம்ம போடுறோம். இதான் விஷயம். இப்போ அடுத்தாலும் வந்து பெருங்காயம் சேர்க்கணும். ஓகே, அந்த பெருங்காயத்தில் வந்து 5 குணங்கள் உண்டு. அந்த 5 குணங்களும் வந்து நம்ம எதுக்குள்ளே சேர்த்தோம்னாலும் மேட்ச் ஆகும். இந்த 5 குணம் இருக்குங்கிறதுனால இதில் வந்து ஆட் பண்ணுவோம். அந்த பூண்டு கொஞ்சம் அதிகமாக நீங்கள் சாப்பிடும்போது இந்த வாய்வு இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அப்போ அந்த டைமில் அந்த பெருங்காயம் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணோம். அந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கும் தடுக்கிறதுக்கும் யூஸ் ஆகும். அதனால தான் நம்ம பெரும்பாலும் சமையலில் வந்து அந்த பெருங்காயத்தை யூஸ் பண்ண சொல்கிறது. அடுத்து வந்து இதுலேயே கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடலாம் சார். சரி, ஓகே. கருவேப்பிலை இப்போ குக் பண்ணுற அளவுக்கு போட்டிருக்கேன் சார். மறுபடியும் தேங்காய் போட்டுருக்கேன். சரி, ஒரு 5 மினிட்ஸ் இது வந்து இன்னும் கொஞ்சம் பாயில் ஆகணும். அந்த வேகணும், பூண்டு வேகணும். அந்த பூண்டோட பச்சை தன்மை அப்போ தான் சார். ஓகே, அப்படியே நல்லா வதக்கி குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். எஸ். அதே மாதிரி இந்த பூண்டு வந்து நம்ம ஒரு 5 நிமிஷம் அதிகமாக வேக்காடு வாங்கணும்னு சொன்னால் இதோட ஆயுசும் கூடும். நம்ம சட்னி அரைச்சி 1 நாள் 2 நாள் வரைக்கும் கூட அதை வச்சுக்க முடியும், வச்சு சாப்பிட முடியும். பச்சையாக இருந்ததுன்னு சொன்னாக்கா அது சீக்கிரம் வந்து வீணாக கெட்டு போயிடும். இப்போ இந்த பூண்டு வேகட்டும், வெந்த பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பக்குவத்தில் குக் பண்ணியிருக்கோம், அது எப்படி அரைக்கிறோம், அது மாதிரி அடுத்த ஸ்டேஜில் பார்க்க போகிறோம். இந்த பூண்டு வெந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் சார். இப்போ ஒரு பூண்டு எடுத்துருக்குறோம், இது வச்சுட்டோம். இது பஞ்ச் பண்ணிங்கன்னு சொன்னாக்கா அது வந்து சாஃப்டாக கட் ஆகும். இதே வந்து இது வேகலை அப்படின்னு சொன்னால் இப்படி கட் ஆகாது, டைட்டாக இருக்கும். இது வந்து நம்ம அந்த 3/4 பதம் வெந்ததுக்கு அடையாளம். சரி, இப்போ எடுத்து போடலாம். நம்ம எடுத்துடலாம். வெந்துருச்சு. அது வெந்துருச்சு, நல்லா 3/4 பதம் வந்ததுன்னா அந்த பச்சை தன்மை போயிடும்.
இப்போ அது பூண்டோட வாசம் மட்டும்தான் இருக்கும். ஸோ 70-80% குக் பண்ண மட்டும் போதுமா? அது வந்து பூண்டு மட்டும்தான். பூண்டு மட்டும். பாக்கி எல்லாமே வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்க 100% குக் ஆகிடுச்சு. சரி, ஓகே, டன். இது முக்கியமான விஷயம், இது நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது நீங்கள் பண்ணும்போது வீட்டில் கரெக்டாக பண்ணினா நாங்கள் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வீட்டில் வரும். இப்போ வந்து வதக்கின பூண்டை எடுத்தாச்சு, இப்போ அரைக்கிறோம். இப்போ அரைக்கும் போது என்ன பக்குவத்தில் அரைக்கணும்? இதுக்கு தண்ணி சேர்க்கக்கூடாது. ஏன்னா அந்த பூண்டில் ஒரு தண்ணி சத்து இருக்கும், அதுவே இதுக்கு போதுமானது. அதனால் அப்படியே டைட்டாக அரைக்கலாம். டைட்டாக அரைச்சி எடுத்து வச்சோம்னு சொன்னோம்னாக்கா இதுக்கு வந்து அது லைஃப் ஜாஸ்தி. தண்ணி ஊற்றி உடனே நம்ம செலவு பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகே, அது நல்லா நைஸாகவே அரைச்சிடலாம். அதாவது நம்ம வச்சு சாப்பிட்றோம் அப்படின்னா தண்ணி இல்லாமல் அரைக்கணும்னு சொல்கிறாரு. கொஞ்சம் உடனே சாப்பிட்டு முடிக்கிறோம், கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லா இருந்துச்சுன்னா அந்த டைமில் தண்ணி ஊற்றிக்கலாம். சரிங்களா? தண்ணி. சரி, இப்போ நம்ம வந்து கிரைண்டரில் நல்லா அரைச்சாச்சு. எந்த அளவுக்கு அரைக்கணும், இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு தான் அரைச்சிருக்கிறோம். ஏன்னா நம்ம உடனே யூஸ் பண்ண போகிறோம், அதனால கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிருக்கிறோம். இது வந்து நம்ம ரொம்ப 2 நாளைக்கு வச்சுக்கணும் அப்படின்னாக்கா தண்ணி ஊற்றாமல் டைட்டாக அரைச்சோம்னு சொன்னோம்னாக்கா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிருந்து மிக்சிலேயே கிரைண்டரில் அரைச்சிக்கலாம். மிக்சியில் அரைக்கிறதுக்கும் கிரைண்டரில் அரைக்கிறதுக்கும் ஒரு பக்குவம் இருக்குது. மிக்சி வந்து என்ன பண்ணுங்க கேட்டிங்கன்னா வெட்டும், கிரைண்டர் வந்து தேய்ச்சி அரைக்கும். அதனால கிரைண்டரில் நம்ம அரைக்கும் போது அதோட ருசியும் இதுவும் வந்து நமக்கு கூடுதலாக கிடைக்கும். மிக்சியில் அரைக்கும் போது அந்த ஃப்ளேவர் இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் வந்து கம்பேரபிள் கிரைண்டரில் அரைக்கிறது வந்து டேஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து தாளிப்பு போடணும் சார். இந்த தாளிப்புக்கு வந்து இப்போ நல்லெண்ணெய் நம்ம கடாயில் வச்சுருக்கிறோம், அடுப்பத்தை வச்சுட்டோம், எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம போடுறது வந்து கடுகு இதுக்குள்ளே போடும். எல்லாருமே வந்து கடுகு போட்ட கையோட அடுத்தது போடக்கூடாது. கடுகு வெடித்து நிற்கணும், நின்ன பிறகு தான் அடுத்த பொருள் போடணும். அப்போ தான் கடுகு எல்லா கடுகும் வெடிக்கும். இல்லைன்னா கடுகு வெடிக்காது, பச்சை வாடை வரும். இது கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து அப்படின்னா கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலை வந்து நல்லா கூடுதலாகவே போடலாம். அதே மாதிரி இப்போ இது நான் அரைச்சி வச்சிருக்கிற விழுது, இந்த அரைச்சி வச்சிருக்கிற விழுதை வந்து இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம். பூண்டு சட்னி அரைக்கும் போது நல்லா நைஸாக அரைச்சிருக்கோம், வேறு எதுவுமே இல்லை. கெட்டியான பக்கம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் அரைச்சிக்கலாம். இது ஏற்கனவே நம்ம வந்து எல்லாமே பாயில் பண்ணிட்டோம், ஃபுல்லாக வந்து வேக்காடு வாங்கிட்டோம். இப்போ வந்து இந்த கடுகு தாளிப்பு போட்டு அது மேலே ஏன் கொட்டிருக்கோம்னா அளவு அதிகமாக இருக்கிறதுனால இப்போ இதில் எடுத்து கொட்டி நம்ம கிண்டுறோம். இதே வந்து அளவு கம்மியாக இருந்தால் நம்ம ஒரு சின்ன கப்பில் வந்து அதில் கொட்டி அதிலே கட்டிக்கலாம். ஏன்னா அது ஆல்ரெடி நம்ம வந்து எல்லாமே பாயில் பண்ணதுனால மறுபடியும் அடுப்பில் வச்சு கிண்டுங்கிற அவசியம் இல்லை. இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு. எஸ், சுட சுட இட்லியோட கொடுத்துருக்காரு. நிறைய தாங்களே, நல்லா தரலாமே. அந்த கோவில் பிரசாதம் மாதிரி ஒரு ஸ்பூன் 2 துணையில் கொடுக்குறேன். அந்த மாதிரி பூண்டு சட்னினா அப்படி தான் வச்சு பழக்கம். டேஸ்ட் பண்ணி பார்த்தலாமா? அவசியம். நான் சாப்பிடும்போது இட்லிக்கு நல்லெண்ணெய் போட்டுப்பேன். அப்படியா? ஆமாம். நைஸ். வெறுப்பு தன்மை, இந்த மிளகாவோட காரம், புளிப்பு வந்து 3வது டேஸ்ட்டு மைல்டாக. அந்த உளுத்தம்பருப்பு வந்து அதாவது ஒரு 90% அறிஞ்சிக்கும், 90 to 95% சொல்லலாம். அந்த குறன்னு இருக்கும்போது அந்த பூண்டோட அந்த மிளகா அந்த புளிப்பு தன்மை சேர்த்து சாப்பிட நல்லா இருக்கும். வெரி குட் நைட். ஒரே ஒரு இட்லி நல்லெண்ணெய் சேர்த்து சொல்லுங்க. இன்னும் 50 to 60% இன்க்ரீஸ் ஆச்சு டேஸ்ட். இது எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தது. அப்படியா? அதாவது இட்லி வச்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் இந்த பூண்டு சட்னி தொட்டு சாப்பிடும்போது இன்னும் பிரமாதமாக இருக்கும். வீட்டில் எப்படி சாப்பிடுங்களா? அந்த பூண்டில் வந்து ஒரு சின்ன காரத்தன்மை இருக்கும்ல, நாக்கில் விரு அது இருக்காது. இந்த நல்லெண்ணெய் சேர்த்து அதான் அப்பா சொல்லி கொடுத்தது. இன்னும் பயங்கரமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். சூடெல்லாம் பண்ணணும், அப்படியே ஊற்றி சாப்பிடலாம், ஃபர்ஸ்ட் கிளாஸ். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது நமக்கு எப்படி அந்த ஒரு டேஸ்ட்டு மிக கூடுதலாக இருக்கும். அதே மாதிரி வீட்டில் வந்து மாடு கறக்கும், பசுமாடு கறக்கும். அது பால் வந்து தண்ணி ஊற்ற மாட்டாங்க, அப்படியே நல்லா டைட்டாக உரையிட்டுருவாங்க. அந்த ஆடையை எடுத்து இந்த இட்லி மேலே போட்டுட்டு அதை மிக்ஸ் பண்ணி இந்த சட்னியோட வச்சு சாப்பிடும்போது அது ஃப்ளேவர் இன்னும் வர மாதிரி வகை வகையாக சொல்கிறீங்களே. சாப்பாடு வகை வகையாக சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த நாக்கு ருசி தான் இன்றைக்கி என்ன வேலை செய்ய வைக்குது. நைஸ். பாலோட ஆடையா தயிரோட ஆடையா? தயிரோட ஆடை மேலே தயிர் புளிக்கக்கூடாது. அந்த அந்த பக்குவம் தெரியும், அதை சாப்பிடும்போது அதில் புளிப்பே இருக்காது, ஆனால் பால் வந்து தயிராகிருக்கும். மேலோட்டமாக இருக்க அந்த தயிர் ஆடையை மேலே போட்டு அந்த சட்னி தொட்டு சாப்பிடணும். சூப்பர். நான் சாப்பிடல, ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய விஷயம் கற்றுக்கணும், சமையலை தாண்டி நிறைய விஷயம் நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. இந்த பூண்டு சட்னி வந்து உங்கள் மெத்தடில் அழகாக மொத்தமே 4 பொருள் வச்சு நிதானமாக அழகாக சொல்லி கொடுத்தீங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அல்டிமேட் என்ன கேட்டிங்கன்னா, அந்த இட்லி மேலே நல்லெண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் அந்த பூண்டு சட்னி தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் சொன்னீங்க. ஃபஸ்ட் கிளாஸ் இருந்தது. ஒரு விஷயம் எனக்கு வருத்தம் என்னென்னா, அந்த தயிரோட ஆடையும் இருந்தால் அதையும் சாப்பிட்டு பார்த்துருப்பேன்.
நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. யார் வீட்லையாவது இது மாதிரி இட்லியோட அந்த தயிர் ஆடை போட்டு இந்த மாதிரி சட்னி ரெடி பண்ணி தொட்டு சாப்பிட்டு ஒரு சின்ன ஃபீட்பேக்கோ இல்லை ஒரு ஃபோட்டோவை எடுத்து என்னோட இன்ஸ்டாகிராம் நீங்கள் டேக் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து நான் கால் பண்ணுவேன். உங்கள் நம்பரும் கொடுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஃபீட்பேக் டேரெக்டாக நம்ம ஃபோன் பண்ணி கேட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள் என்னோட இன்ஸ்டாகிராமு ஷெஃப் தீனதயாளன் இன்ஸ்டாகிராம் பேஜில். அதே டைமில் சாரோட நம்பரை தரோம். இந்த இடத்துல நீங்கள் ஃபோன் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் கால் பண்ணி விஷ் பண்ணாலோ இல்லை உங்கள் வீட்டில் நம்ம வீட்டில் எதனா ஒரு ஃபங்க்ஷன் வந்தாலோ அந்த டைமில் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணலாம். என்னோட நம்பர் சேவ் பண்ணிக்கோங்க. உங்கள் நம்பர் தெரியுங்களா? சக்தி கிருஷ்ணன், ஸ்ரீ விநாயகா கேட்டரிங் சர்வீஸ், நம்பர் 67, பக்தபுரி தெரு அப்படிங்கிற இடத்துல என்னுடைய ஆஃபீஸும் என்னுடைய கிச்சனும் அந்த இடத்துல இருக்குது. இங்கே வந்து தயார் பண்ணி வெளியில் ஃபுட்டு அனுப்பிட்டு இருக்கிறோம். இதில் வந்து கஸ்டமைஸ்டாக உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக வேணும் அப்படின்னு சொன்னால் அது எங்களால் தயார் பண்ண முடியும். என்னுடைய காண்டாக்ட் நம்பர் 9443161929. ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. ஒரு அருமையான ரெசிபி சொல்லி கொடுத்ததுக்கு. இந்த மாதிரி ரெசிபிகளை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாருக்கு ஃபீட்பேக் கொடுங்க. நம்ம வீட்டு சைடில் ஃபங்க்ஷன் எதுனா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணலாம். இவரோட நம்பரும் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லை, இப்போ இந்த கும்பகோணத்தில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 மந்த்ஸாக நம்ம ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு ஊருக்கு போனால் குறைஞ்சபட்சம் 5லேருந்து 6 மாதம் நம்ம இருப்போம். அந்த மாதிரி கும்பகோணம், தஞ்சாவூர், இங்கே பக்கத்தில் இருக்க கிராமம், இந்த சைடில் யாராவது நல்ல ரெசிபிகள் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் என்னோடய பேஜ் ஷெஃப் தீனதயாளன் இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நீங்கள் பர்சனலாக நீங்கள் டெக்ஸ்ட் அனுப்பிச்சிங்கன்னா அதே டைமில் உங்கள் ஃபோன் நம்பரை மென்ஷன் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறேன். டெஃபினட்டாக கால் பண்ணி பேசுவேன். நல்ல ரெசிபியை தேடி நான் தேடி வரேன் உங்களை தேடி. சரிங்களா? கண்டிப்பாக சார். நன்றி. தேங்க்யூ. இவ்வளோ நேரமானாலும் பொறுமையாக இருந்து நீங்கள் எனக்கு வந்து இந்த ரெசிபியை செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க. இது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் எனக்கு செய்கிறதுங்கிறத விட உங்கள் குழுவினரோடு அதை செய்கிறது அப்படிங்கிறதுல ஒரு சில கடினங்கள் இருக்கும். அதையும் தாண்டி நீங்கள் எனக்கு செஞ்சு கொடுத்தீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. தேங்க்யூ சார். இதே மாதிரி நிறைய ரெசிபிகள் நிறைய ஊரில் போய் பார்க்க போகிறோம். நாளைக்கு இன்னும் ஒரு அருமையான ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you. Bye. Take care.